அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டு தோட்டத்தை ரெடி பண்ணோன்னே நான் என்னென்ன விதைகள்லாம் போட்டு வந்தாங்க. 4 வகை கீரை வகைகள்: நூக்கல், புடலங்காய், பாலக்கீரை, பீட்ரூட், புளிச்சக்கீரை, வெண்டைக்காய், முள்ளங்கி, தர்பூசணி, காராமணி, கிர்னிப்பழம், பாகற்காய், சுரக்காய், வெள்ளரிக்காய், முடக்கத்தான், பீர்க்கங்காய். கூடவே கத்திரிக்காய் நாற்றுகள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேங்க. பச்சை மிளகாய் செடியும் வாங்கிட்டு வந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கீரை வகைகளை போட்டுடலாங்க. இந்த கீரை விதையில் பார்த்திங்கன்னா நான் மணல் கலந்துருப்பேன். அது ஏன்னா நம்ம இந்த மாதிரி தூவும்போது அது மண்ணில் நல்லா பரவலாக போய் அந்த விதைகள் விழும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற கொக்கோ பிட்டு அது மேலே தூவி விடலாங்க. அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட மண் இருந்தால் கூட நம்ம அந்த மாதிரி தூவி விடலாம். அப்புறம் நம்மளோட விரல்களால் இந்த மண்ணை இந்த மாதிரி கலந்து விடணுங்க. அந்த மாதிரி கலந்து விடும்போது விதைகள் நல்லா மண்ணுக்குள்ளே போய் செட்டில் ஆகிடுங்க. அதே மெத்தடில் நம்ம இந்த அரைக்கீரையும் போட்டாச்சு. பாருங்கள், தண்ணியை நம்ம கையில் தான் தெளித்து விடணும். ஃபஸ்ட்டு போட்டது பருப்பு கீரைங்க. அடுத்தது போட்டது அரைக்கீரை. மூணாவதாக போடுறது சிறுகீரை. இது 4வதாக முளைக்கீரை போட்டிருக்கேங்க. அப்புறம் புளிச்சக்கீரை விதை இருந்தது, அதையும் இந்த மாதிரி 2 லைன் போட்டுட்டு அதில் போட்டாச்சுங்க. இப்போ அடுத்த பார்ட்டிஷனில் ஒரு 5-6 லைன் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம முள்ளங்கி போட்டுடலாம். நான் ஒரு 2 விதை 3 விதை சேர்த்து போட்டிருந்தேன் ஒரு இடத்துலையும். ஒரு 3 ரோக்கு போட்டிருக்கோங்க முள்ளங்கி. அடுத்தது பீட்ரூட் போட்டிருக்கேங்க. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமா என்னன்னு தெரியல. ஒரு ஆசை இருந்தது பீட்ரூட் வளர்க்கணுன்ட்டு, சரி போடலான்னு போட்டிருக்கேங்க. 2 ரோ போட்டிருக்கேங்க பீட்ரூட்டில். அப்புறம் நூக்கலுங்க. நூக்கல் ஏன் விடணும், அதையும் வளர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டிருக்கேங்க. கடைசியாக பாலக்கீரைங்க. அப்புறம் இப்போ கத்திரிக்காய் நாற்றுலாம் வச்சிடலாங்க. நம்ம கத்திரிக்காய் நாற்று கொஞ்சம் கேப் விட்டு தாங்க வைக்கணும். ஏன்னா அந்த செடி கொஞ்சம் பெருசாக வளரும். ஸோ பக்கத்தில் வச்சுட்டா சரியாக வளராது. 1 அடிக்கு இடம் விட்டுறணுங்க. அதுக்கு நடுவில் நம்ம தக்காளி நாற்று கூட வச்சுக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் செடிங்க. அதுவும் நர்சரிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். நான் நாற்று வைக்கலை, அதனால் நர்சரிலேருந்து வாங்கினேங்க. இந்த தக்காளி செடி தானாக முளைச்சதுங்க, அதையும் வச்சுட்டேன். அடுத்தது வெண்டைக்காய் போட்டேங்க. அதுக்கு 2 லைனில் 2 விதை போட்டிருந்தேன் ஒரு இடத்துக்கும். இப்போ இதெல்லாம் மண் போட்டு மூடியாச்சுங்க. அப்புறம் தண்ணியும் விட்டுக்கலாம். அப்புறம் கொடி வகைகள்லாம் இப்போ போட்டுடலாங்க. எங்கள் வீட்டு பந்தல்லையே ஒரு 6 இடத்துல இந்த கொடி வகைகள்லாம் போட்டேன். பாகற்காய், பீர்க்கங்காய், காராமணி, புடலங்காய். இது புடலங்காய் போட்டிருக்குங்க. இங்கே 2 விதை தான் இருந்தது. வரி புடலங்காய் தாங்க போட்டிருக்கேன் இங்கே. இந்த கொடி வகைகளெல்லாம் போட்டுட்ட பிறகு கடைசியாக நான் கிர்னி பழமும் தர்பூசணி விதைகளும் போட்டாச்சுங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எங்கள் வீட்டில் என்னென்ன செடிலாம் வளர்ந்துருக்கு இந்த விதைகளில் இருந்துன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.